ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தாதான் கேபின் குரூ ஆக முடியும், ஏர் ஹோஸ்டஸ் வந்து பொண்ணுங்க வேலை அப்படின்னு நம்ம சினிமாவில் பார்த்துட்டு நம்ம பசங்க யாருமே அந்த வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதே இல்லை. கேபின் குரூ அப்படிங்கிறது வந்து பொண்ணுங்களுக்கான வேலை மட்டும் அப்படின்னு கிடையாது, அந்த வேலையில் பசங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட்லியாக எத்திஹாட் ஏர்வேஸ் கேபின் குரூக்காக ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வேர்ல்டு வைடு. அவங்க இப்போ எல்லாமே ஃபுல்லி ஆன்லைன் ப்ராசஸாக மாற்றி நம்ம அப்ளை பண்ணுறதுலேருந்து அவங்க ஃபைனல் கால், அதாவது அந்த கோல்டன் கால்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்லேயே முடிச்சிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 ஸ்டெப்பாக அவங்க ஹையரிங் ப்ராசஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம சிவியை செக் பண்ணுவாங்க. அந்த சிவிக்கு அப்புறம் ஒரு வீடியோ லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. ஹையர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம செல்ஃப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதை ஒரு அசஸர் பார்த்துட்டு ரெக்ரூட்டருக்கு அனுப்பிச்சு நம்மளோட வீடியோ இதுக்கெல்லாம் என்ன ப்ராசஸ்ஸு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு அதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அசஸ்மெண்ட் டே அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அதில் வந்து குரூப் டெஸ்ட் இருக்கும், இங்கிலீஷ் டெஸ்ட்டு, மேக்ஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ஃபைனல் கால் வரும். மொத்தம் 4 ஸ்டெப்பாக அதை பிரித்து வச்சுருப்பாங்க. கேபின் குரூக்கு வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் சரி தான். ரீச் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எத்திஹாட் ஏர்வேஸில் கிடையாது, மேல் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் வந்து 21 ஆகியிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும், ஹை ஸ்கூல் இல்லைனா ஹை ஸ்கூலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு எஜுகேஷன் லெவல் இருக்கணும், ப்ளஸ் 1 இயர் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அவ்வளவுதான் மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ். நீங்கள் இந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸை தொட்டுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் செக்லிஸ்ட் ஒன்று போட்டு உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிவி, நல்ல சிவியாக இருக்கணும், ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி சிவி. அதுவும் அந்த சிவி வந்து சிங்கிள் ஷீட்டாக தான் இருக்கணும், கச்சாமுச்சான்னு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் போடக்கூடாது. முதல்ல ஏவியேஷன் செட்டு, அதாவது உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, பேர், உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, உங்கள் லொக்கேஷனு, அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு எந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் வேலை பார்த்தீங்க, அப்புறம் எந்த இடத்துல உங்கள் கம்பெனி லொக்கேஷன் இருக்குது, என்ன பொசிஷன், இது மட்டும் போட்டால் போதும். அந்த ஃபுல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்கள் செக்லிஸ்ட்டில் எல்லாமே மீட் ஆகுது மினிமம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அடுத்தது சிவி ரெடி பண்ணலாம். சிவி ரெடி பண்ணுறதுக்கப்புறம் எத்திஹாட் கெரியர்ஸோட வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ளஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹையர் வியூ பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வருது அப்படின்னா அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க. ஆல்ரெடி நான் வந்து எல்லாமே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் கால். ஸோ என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கிலீஷில் நான் சொல்லிட்டு போயிடலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு சொல்லித்தரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்லி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதனால தான் நம்ம ஆளுங்க யாருமே அப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இனி தமிழில் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் எத்திஹாட் ஏர்வேஸில் மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா 4 ஏர்வேஸ்லையும் அப்ளை பண்ணி 4 ஏர்வேஸ்லையுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்காக உட்காந்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஏர்வேஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிங்கிறத நான் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னால் எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக மேக் பண்ண முடியாது, பட் ஐ வில் ட்ரை டு அப்லோட் இட் எவ்ரி டே. ஸோ மறக்காமல் ஏவியேஷன் வித் யூனிஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.